ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி பிளான் தான். ஓகேங்களா? இது நான் ஓனாக போட்ட ஒரு ஸ்டடி பிளான் 1 வீக்குக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்படின்னா ஃப்ரெஷருக்கு கண்டிப்பாக இந்த இந்த ஸ்டடி பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க படிக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து 6th நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பட் இந்த ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஓரளவுக்கு தமிழ் படிச்சிருக்கேன், ஜிஎஸ் படிச்சிருக்கேன், சில சப்ஜெக்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டடி பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. ஓகேங்களா? நம்ம நிறைய சிலபஸ் கவர் பண்ணாமல் பெண்டிங்கில் கூட வச்சுருப்போம். ஸோ இந்த வரப்போகிற எக்ஸாம்ஸ் நமக்கு நிறைய டைம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நெக்ஸ்ட்டு வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் போஸ்டிங் வாங்க முடியும். ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா வரப்போகிற எக்ஸாம் ஒரு எலெக்ஷனுக்கான எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வேக்கன்சி அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கூட கவலையே பட வேணாம். சரிங்களா? நார்மலாக 10,000க்கு மேலே நம்ம அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். ஸோ 10,000 மேலே அப்படின்னா நம்ம நல்ல ஸ்கோர் எடுத்தாலே நம்ம அந்த ஜாப்குள்ளே போயிடலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் மனசை விட்டுறாமல் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதில் நான் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா 12th 11th இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக குரூப் 4க்கு 11th 12thலாம் படித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஓகேங்களா? 22 இந்த எக்ஸாம்ஸில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் 11th 12thலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்ஸ் நான் 2022ல் குரூப் 4க்கு படிக்கும்போது நிறைய அகாடமியில் நிறைய யூடியூப் சேனலில் 6 to 10th நல்லா படித்தா போதும், அது படித்தா போதும், டைம் இருந்தால் நீங்கள் 11th 12th படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. பட் கொஷின்ஸ் எல்லாமே அதிகமான அந்த கொஷின் பேப்பரை திருப்பி வீட்டில் பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் 11th 12th புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் இந்த கொஷின்ஸ்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ நம்ம 11th 12th கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு போஸ்டிங்ஸில் போகணும் அப்படின்னா இல்லை நம்ம ஒரு 10,000 போஸ்டிங்குள்ளே இல்லைன்னா என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே நம்ம ஜாப் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்காமல் இருக்கிற பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா திருப்பி 6thலேருந்து நான் தமிழ் எடுத்து படிக்க போகிறேன், 6thலேருந்து சோசியல் எடுத்து படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இப்போ ஒரு 6thலேருந்து ஒரு கொஷின் எடுத்து கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஓரளவுக்கு 2 எக்ஸாம் எழுதினவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பண்ண போகிறது ஃபுல்லாக படிக்காமல் இருக்கிறது தான். ஸோ இந்த ஸ்டடி பிளான் நான் அது ஓரியன்டாக போட்டிருக்கேன். நானும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். சரிங்களா? அதுக்கான இதுதான். இப்போ டே 1 பார்த்தீங்க அப்படின்னா 12th இருக்கிற ஐஎன்எம். ஸோ 12th ஐஎன்எம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவை கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு லெசன்ஸ் மட்டும் எடுத்து படிங்க. இல்லை ஒரு லெசனை 2 நாளைக்கு நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. அந்த ஒரு லெசனில் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். அந்தளவுக்கு நீங்கள் தரவாக ஆயிக்கோங்க. இப்போ தான் நான் புதுசாக படிக்க போகிறேனோ இல்லை நான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லைங்க என்கிட்ட புக்கு இல்லைங்க அப்படின்னாலும் நீங்கள் புக்கை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு 11th 12th டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த டைம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான டைமு. ஒரு 10 month கிட்டத்தட்ட நமக்கு டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நான் ஃப்ரீயாக விட்டுட்டு சும்மா நான் இது பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் ஐயோ இதை படிக்கலையே அப்போ இனிமேல் நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா, இனிமேல் டைம் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு 2 daysக்கு 1 lesson எடுத்து படித்தா கூட பரவாயில்லைங்க. நீங்கள் அந்த சிலபஸை கரெக்டாக கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல வேண்டியது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டே 2 நான் பாலிட்டி ஆஃப் லெசன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். என்னோட ஆஃப் லெசன்ஸ்னால் ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கவே நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேஜஸ் இருக்குது. 11th 12th பாலிட்டிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்று தான் படிக்கணும்னு நினச்சி இது பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி ஒரு 10 பேஜஸ் இருந்தால் கூட ஒரு 3 pages நீங்கள் படிங்க. நாளைக்கு அந்த 3 pagesஸை ரிவிஷன் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் ஒரு 2 pages இந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிலபஸை நம்ம எடுத்து படிக்கும்போது நம்ம ஓவர் டென்ஷன் ஆகிடுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். இப்போ தான் 2 எக்ஸாம் எழுதிட்டு இருந்தது ரொம்ப டயர்டாக நம்ம மனசில் இருக்கிறது கஷ்டத்தோடு இருப்போம். அகைன் ஒரு சிலபஸை கொடுத்து படி, ஐயோ இதெல்லாம் இந்த வீக்கில் முடிக்கணும், இதெல்லாம் இந்த வீக்கில்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களால் அதை ஃபுல்ஃபில்லாக படிக்க முடியாது. இது முடியாதுன்னு நான் சொல்கிறதுக்காக கிடையாது. நம்ம படிக்கிறத தெளிவாக படிச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் இருக்கிற அந்த
அந்த ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால், ஏன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க. சில யூடியூப் சேனலில் கொடுக்குற சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்னால் முடியாது. நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். திருப்பி அதை படிக்கணும் அப்படிங்கிற வரும்போது என்னால் அது முடியாது. ஸ்கிப் பண்ணி அதுமாரி ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் 1, 2, 3 லெசன் ஸ்கிப் பண்ணி கடைசியில் அதை திருப்பி படிக்க கூட எனக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அதுக்காக தான் ஒரு லெசனை 2 டேஸ் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து தான் படித்தா விருப்பம் இருக்குனாலும் நீங்கள் நோட்ஸ் தைரியமாக இப்போ எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம், ஃப்ரீயாக டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு படிக்காத லெசன்ஸாக எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஐடியா என்னை பொறுத்த வரைக்கும். மேக்ஸுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கூட இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் ஓல்டு கொஷின்ஸ் பேப்பர் எல்லாம் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் கடைசியில் வரும்போது நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்க மேக்ஸ் எல்லாம் கொஷின் எழுதி பார்த்து நிறைய யூடியூப் சேனலில் ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் போடுறாங்க. அதெல்லாம் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி மட்டுமே ஒரு நோட்டு போட்டு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கனாலும் ரிவிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாடல்லாம் இருந்தால் என்ன நம்ம அட்டென்ட் பண்ணலாம், எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகிடுச்சு உண்மையாகவே. ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நானும் ஒரு ஸ்டடி பிளான் போடலான்னு இருக்கேன். போட்டு நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன். சரிங்களா? அதை பற்றி நான் வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹவுஸ் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் ஸ்டடி பிளான் போட்டுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஏன்னா நமக்கு தான் தெரியும் எவ்வளோ வேலைக்குள்ளே நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாரி நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் அதை படித்தே ஆகணுங்கிறதுல தெளிவாக நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு 2 லெசன் போடுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. அந்த 2 லெசன் மட்டும் நல்லா படிங்க. அதில் உள்ள கொஷின் ஆன்சர் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தெளிவாக இருந்துக்கங்க. நான் நிறைய படிக்கிறேன், ஒரு வாரத்தில் தமிழ் கொடுக்குறாங்க, மேக்ஸ் கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சில டைம்லாம் ஹவுஸ் ஒய்ஃபால் முடியாது. டைம் பத்தாது. ஏன்னா நம்ம வீட்டு வேலை பார்க்கும்போது மனசாலையும் உடம்பாலையும் நிறைய டைம் நம்ம டயர்ட் ஆகிடுவோம். அதனால நீங்கள் பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான நான் ட்ரை பண்ண ஐடியாவை தான் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். நமக்கு நிறையாவே டைம் இருக்குது. இப்போலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம ஜாப் வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஸ்டடி பிளான் எப்படி படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் வீடியோஸாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.